த்ரிஷாவே சொல்லியிருப்பாப்புல, எல்லாம் நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, பைத்தியமாக்கணும் எல்லாத்தையும். 2 பேரும் புது பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி போகிறோம், இன்றைக்கி நமக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இடையில வர்ற வழியில் ஏதோ ஒரு கோயிலில் போய் ஏதோ பண்ணியிருக்காங்க. மாலையோடு வந்தாங்க கையில். அப்புறம் அதை காரில் வச்சுட்டு போனாங்க. டைவர்ஸ் பண்ணிவிட்டு எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம். ஏன் டைவர்ஸ் பண்ணாமல் விஜய் பண்ணாமலன்னா, ஒரு முதலிரவுக்கு போகக்கூடிய காட்சி போல் இருக்குது 2 பேரும் போகிறது. இவர் வந்து மாப்பிள்ளை மாதிரி வேஷ்டி சட்டை கட்டியிருக்கு, அந்த அம்மா வந்து பொண்ணு மாதிரி பட்டு சேலையை கட்டிட்டு கையில் பால் சொம்பு மட்டும்தான் இல்லை. இப்போ நாளைக்கு கீர்த்தி சுரேஷோட வருவார். நீங்கள் என்ன தான் பண்ணிடுவீங்க? விஜய் வந்து எதையுமே மறைச்சி செய்கிறவே கிடையாது. எலெக்ஷன் நின்று கட்சி ஆரம்பித்து செலவு பண்ணி அதையும் இதையும் பண்ணி நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு, ஒருத்தர் சிஎம் ஆகிறவங்க கூட போய் ஜாயிண்ட் அடிச்சிட்டோன்னு அடுத்த சிஎம் நம்ம தானே. சில பேர் சொல்கிறாங்க த்ரிஷா தான் இயக்குறாங்க, த்ரிஷாவுடைய கட்டுப்பாட்டில் தான் விஜய் இருக்காருன்னு. இருக்கட்டும், இப்போ என்ன இது விஜய் கட்டுப்பாட்டில் தான் த்ரிஷா இருக்கணுமா? நான் ஆதிக்கம்ன்றது அழியணும், ஒழியணும். த்ரிஷா கட்டுப்பாட்டில் விஜய் என்ன இருந்தால் என்ன தப்பு? என்னுடைய தலைவன் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து நான். தலைவன் மட்டும் நல்லா இருந்தால் போதும், தலைவனுடைய மனைவி கூட நாசமாக போட்டோம், பிரிஞ்சேன்னா நீ உன்னைய மாதிரி கேடுகட்ட பெண் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த உலகத்திலே கமேனி குடும்பத்தை கூட அப்படி நினைக்க மாட்டாங்க. சங்கீதா அவர்கள் வந்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோ வந்து ரெடியாக இருக்குது, எடிட்டிங்லாம் முடிஞ்சு பக்காவாக இருக்குது. மனம் திறந்த பேட்டி, 1/2 hour 40 minutes அந்த பேட்டி வந்து விரைவு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஏற்கனவே நம்ம வந்து விஜய் அவருடைய மனைவி கொடுத்த அந்த டிவோர்ஸ் பெட்டிஷனை குறித்தும் குற்றச்சாட்டுகளை குறித்தும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அது கொஞ்ச நாளாவே பரபரப்பான ஒரு செய்தியாக போயிட்டு இருந்தது. இப்போ மீண்டும் வந்து குடும்பத்தில் குழப்பம்னாலே பரபரப்பாக தான் போகும். அது எப்போவுமே பரபரப்பான செய்தியாக தான் இருக்கும். நீ வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா, இது வீட்டில் என்ன சண்டை நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, மேல் வீட்டில் என்ன நடக்குதுன்றது தான் பரபரப்பாக போகும். மற்றபடி வந்து அது அப்படி தான், அது ஜென்ரலாகவே அப்படி தான். சரி, இப்போது மீண்டும் வந்து விஜயும் நடிகை த்ரிஷா இவங்க 2 பேருமே வந்து ஏஜிஎஸோடைய ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் 2 பேருமே ஒரே காரில் வந்து இறங்கினது இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸாக வந்து இப்போ போயிட்டுருக்கு. இது மூலமாக விஜய் என்ன சொல்ல வராரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காரில் ஒரு பப்ளிக்காக வந்து ஒரு கல்யாணத்துக்கு வராங்க, இது ஒரு தப்பா? அது எப்படி தப்பாக நீங்கள் சொல்ல முடியும்? ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காரில், ஒரு பழைய காரில், அதுவும் நீங்கள் விஜய் வந்து ஒரு எவ்வளோ எளிமையானவர்ன்றதை காட்டக்கூடியது தான் அந்த கார். எல்லோரும் சொல்லுவாங்க ரோல்ஸ் ராய்ஸில் வருவார், லெக்ஸஸில் வருவார், இதில் வருவார், அதில் வருவார்னு. சாதாரண பழைய எதுனா இன்னோவாவில் ரொம்ப அடக்கமாகவும் அன்போடையும் ஒரு பெண் நண்பி, அவருக்கு ஒரு ஆண் நண்பர். ஒருவேளை த்ரிஷாவோட பழைய காராக கூட இருக்கலாம் அது. நான் அந்தளவுக்கு பழைய காரு விஜய்கிட்ட இருக்கா இல்லை இருக்க மாதிரி தெரியல. ஸோ அந்த காரில் ஒரு டிரைவரை போட்டு 2 பேரும் வந்து இறங்கியிருக்காங்க. இது எப்படி தப்பாகும் அப்படின்றது தான் ஒரு தரப்பு கேள்வியாக இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு தமிழனுடைய ஒரு உடையிலையும், ஒரு தமிழ் பாரம்பரிய பெண்கள் அணியக்கூடிய ஒரு உடையிலே அந்த அம்மாவும் வந்து இறங்கி அந்த கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை ஆசீர்வதித்தது மட்டும் இல்லாமல், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும், எந்த இது வந்தாலும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்த்தையும், இப்படி தான் நீங்கள் இருக்கணும், ஒன்றா இருக்கணும் கடைசி வரைக்கும், அதில் ஒரு வாழ்த்தையும் விஜய் சொல்லியிருக்காரு, நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுபோக 2 பேர் இணைந்து ஒரு பூங்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆளுக்கு ஒன்றை கொடுத்தா கூட அதில் வந்து நீங்கள் இதெல்லாம் 2 நண்பர்களும் இணைந்து வந்து ஒரு பூங்கத்தை கொடுத்து வாழ்த்தி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தப்பு சொல்ல முடியும்? நீங்கள் யார் தப்பு சொல்ல முடியும்? அவங்க வந்திருக்காங்க, நண்பர்களாக வந்து அந்த காரில் வந்து கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இதை தாண்டி இதில் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் வந்து ஒரு நடிகை கூட விஜய்க்கு ஒரு தொடர்பு இருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நடிகை தான் த்ரிஷாவான்ற மாதிரி இப்போ பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு நடிகர் வந்து ஒரு நடிகையோட வந்து ஒரு கல்யாணத்துக்கு வராரு. அதான் அந்த நடிகை 20 வயதில் நடிகை ஆகலாம், 20 வருடமாக நடிகையாக இருப்பது கஷ்டம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? விஜயே சொல்லியிருக்காருமா. விஜயே ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்காரு, 20 வயதில் ஒருவர் நடிகை ஆகலாம். அது கூட நடந்து. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு ஒருத்தர் தொடர்ந்து நடிகையாக இருக்கிறார் என்றால் அந்த நடிகை த்ரிஷா தான் சொல்லியிருக்காரு. அப்போ 20 வருடமாக நடிகையாக, 20 வயதிலிருந்து 20 வருடமாக நடிகையாக இருக்கிற ஒருத்தர், ஒரு நீண்ட நாள் பழக்கம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குன்ற? இப்போ சங்கீதா வந்து இது எல்லாமே வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாப்புல அப்படின்னு தான் நான் பார்க்க முடியும். ஒரு கணவன் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாக எந்த பொண்ணோடையும் பேசக்கூடாது, எந்த பொண்ணோடையும் வண்டியில் போகக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது,
ஒன்றா வந்து கோவா போகக்கூடாது, ஒன்றா வந்து ஒரே ஃப்ளைட்டில் போகக்கூடாது, ஒரே கல்யாணத்துக்கு போகக்கூடாது. தன் கணவன் ஒரு மாப்பிள்ளை மாதிரி ஒரு எவ்வளோ அழகாக ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, தமிழ் கலாச்சார உடை, கேரளா கலாச்சார உடையும் அதுதான், ஆந்திரா கலாச்சார உடையும் அதுதான், கர்நாடகா கலாச்சார உடையும் அதுதான். அந்த மாதிரி ஒரு பளபளன்னு ஒரு பட்டு வேஷ்டியை கட்டிட்டு அந்த பெண்ணோட நண்பியோட ஒரு இதுக்கு போகிறது, அது வந்து ஒரு பெண்ணுக்கு பெரிய வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். சங்கீதா வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமாக எடுத்துக்கணும். சங்கீதா அவர்களை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு செயல்பாடுன்னு சொல்கிறீங்க. சங்கீதா ஏன் சங்கீதா தான் போயாச்சு, அவங்க லண்டனுக்கு போயிட்டாங்கல்ல. இப்போ ஒரு கிஸ்மின்னு ஒரு இப்போ இவர் இருக்கார், யார், ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் கிஸ்மின், சினிமா பத்திரிகையாளர். அவர் கூட சொல்லியிருக்கார், இவங்க 2 பேருக்கு தொடர்பு ஏற்பட்டதே எப்போ அப்படின்னா, அவங்க மனைவி 5 வருஷத்துக்கு முன்னாடி போனதுக்கப்புறம், இங்கே லண்டனுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க தொடர்பு ஏற்படுத்துது. தொடர்பு ஏற்படுத்துறதுனால அவங்க போகல அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. புரியுதா? அந்த மாதிரி கூட இருக்கலாம். அவங்க போனதுக்கப்புறம் கூட நட்பு பலப்பட்டிருக்கலாம். அதுக்காக வந்து சங்கீதா வந்து மனைவியாக இருக்கிறதுனால இவர் எந்த பெண்டையும் பேசக்கூடாது, யாரோடையும் நட்பு பாராட்டக்கூடாது, யாரோடையும் கல்யாணத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியுமான்னு தெரில. அதில் சில வயிற்றெரிச்சல் பிடிச்சவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிராளிகள் ஒரு முதலிரவுக்கு போகக்கூடிய காட்சி போல் இருக்குது 2 பேரும் போகிறதுன்றான். இதெல்லாம் ரொம்ப தப்பு. இவர் வந்து மாப்பிள்ளை மாதிரி வேஷ்டி சட்டை கட்டியிருக்கு, அந்த அம்மா வந்து பொண்ணு மாதிரி பட்டு சேலையை கட்டிக்கொண்டு கையில் பால் சொம்பு மட்டும்தான் இல்லை. இதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, இது இவ்வளோ இதாக பேசலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கட்டுமே பெண்ணா, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்குது. ஸோ இப்படிலாம் வந்து இந்த உலகம் வந்து என்னன்னா விஜயை தூற்றுவதிலே இருக்குது. இப்போ அவங்க ரசிகர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, விஜய் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய ஒரே, அதாவது எந்த கட்சியிலையும் அப்படி ஒரு தொண்டர்கள் கிடையாது. சரி, இந்த இப்போ ஒரு திமுகவில் கூட பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்றுமே கிடையாது. அதிமுக எடப்பாடியார் நல்லா இருந்தால் போதும், அவர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஒரு தொண்டர்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கீங்க? என்ன வேணாலும் பண்ணுங்கள், யாரோட வேணாலும் இருங்க, குடும்பம் நடத்துங்க, யாரோட வேணாலும் போங்க வாங்க, உங்கள் சந்தோஷம்தான் உங்களுக்கு முக்கியம். சாதாரண ஆட்களே இப்படிலாம் செய்யும்போது நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு தொண்டர்கள் யார்கிட்ட இருக்காங்க? 150 வருஷமாக இருக்க காங்கிரஸ் கட்சியில் கூட கிடையாது. ஒருத்தன் கூட ராகுல் நல்லா இருக்கட்டும் நினைக்கிட்டும் பார்ப்போம், நினைக்க மாட்டேங்க. அதனால என்ன இப்படி போயிட்டுருக்கு, அங்கே போயிருக்காரு, இங்கே போகிறாரு, பிலிப்பைன்ஸ் போகிறாரு, இங்கே போகிறாருன்னு வாங்கி. ஆனால் தன்னுடைய தலைவன் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து தாவேக. தன் தலைவன் மட்டும் நல்லா இருந்தால் போதும், தலைவனுடைய மனைவி கூட நாசமாக போட்டோம், என் தலைவனை விட்டு நீ பிரிஞ்சேன்னா நீ உன்னைய மாதிரி கேடுகட்ட பெண் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த உலகத்திலே கமேனி குடும்பத்தை கூட அப்படி நினைக்க மாட்டான் அந்த ஊரில். ஸோ அந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் வாய்த்திருக்கு அப்படின்னா அது தாவேக்காக்கு தான். அந்த மாதிரி ஒரு தலைவன் இந்த உலகத்தில் பிறந்திருக்காருன்னா அது விஜய் தான். அந்த மாதிரி ஒரு ஜோடி அமைஞ்சிருக்கு அப்படின்னா திரையில் வந்து விஜய் திரிஷா தான். எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர் நல்லா இருக்குன்னுவாங்க, எம்ஜிஆர் லதா பேர் நல்லா இருக்குன்னுவாங்க, எம்ஜிஆர் மஞ்சுளா பேர் நல்லா இருக்குன்னுவாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ சிவாஜி கணேசன் பத்மினி அப்படின்னு இப்படிலாம் வந்து சினிமாவில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு பேருன்றது விஜய்க்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. சார், இப்போது இந்த ஒரு சூழலை வந்து இந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறமா விஜயோட ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்களே வந்து விஜய்க்கு எதிராக வந்து பதிவு போட ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குமா எதிராக பதிவு போடுறாங்க? அவங்க 2 பேரும் வரக்கூடாதுன்னு என்ன இருக்குது? அது எதிரிகள் பொறாமல் பிடிச்சா வயிற்றுச்சல் பிடிச்சது அப்படி போடுவாங்க. இப்போ நாளைக்கு கீர்த்தி சுரேஷோட வருவார், ஒரு கல்யாணத்துக்கு போகிறாருன்னு வைங்க, நீங்கள் எத்தனை பேரை தான் நீங்கள் என்ன தான் பண்ணிடுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது விஜய் வந்து எதையுமே மறைச்சி செய்கிறவே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வைகோலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணாருன்னா வைகோ வந்ததுக்கப்புறம் தீக்குளித்து செத்து போயிடுவாங்க. விஜய் கூட்டத்தில்னா அவர் கண் முன்னாடியே விழுந்து சாவாங்க. ஸோ அதுதான் யதார்த்தவாதின்றது. யதார்த்தமான அரசியல் நடத்துகிறது அதுதான். 2 பசங்க வந்தாங்க, கண் முன்னாடியே வண்டியில் விழுந்தாங்க, செத்துறேன். அது மாதிரி அப்பே, அதாவது எதுவாக இருந்தாலும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஸ்பாட்லேயே நடத்தக்கூடியவர் விஜய். ஸோ அதனால் நம்ம அவரை குறை சொல்ல முடியாது. ஒருவேளை சில பேர் சொல்கிறாங்க திரிஷா தான் இயக்குறாங்க, திரிஷாவுடைய கட்டுப்பாட்டில் தான் விஜய் இருக்காருன்றாங்க. இருக்கட்டும், இப்போ என்ன விஜய் கட்டுப்பாட்டில் தான் திரிஷா இருக்கணுமா? இந்த ஆண் ஆதிக்கம்ன்றது அழியணும், ஒழியணும். திரிஷா கட்டுப்பாட்டில் விஜய் என்ன இருந்தால் என்ன தப்பு? முழு கட்டுப்பாட்டில் இருக்கார், இருந்துட்டு போட்டுமே.
ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சங்கீதாவே ஒரு ரசிகை தான். ரசிகையாக இருந்து வந்தவங்க தானே. ஒரு ரசிகையே இவ்வளோ தூரம் பண்ணும்போது கூடயே நடித்த நடிகைக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், எவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது விஜயால் பாராட்டப்பட்ட ஒரே நடிகை யார் சொல்லுங்க பார்ப்போம்? த்ரிஷா மட்டும்தான். விஜயா மனம் திறந்து பாராட்டிய ஒரே நடிகை வந்து த்ரிஷா தான், அவர் யாருமே கிடையாது. அதையும் அந்த அவருடைய தாட் பாருங்கள், 20 வயதில் ஒரு சில நடிகை ஆகலாம், ஆனால் 20 வருஷமாக நடிகையாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை வந்து த்ரிஷா தான். அவர் வந்து ஒரு இதாக ஏதோ இளவரசியாக நடிச்சிருக்காங்க. நீ வந்து சோழர் காலத்தில், பாண்டியர் காலத்தில், எந்த காலத்தில் எடுத்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் சரி, இளவரசின்றது 12 வயசு 13 வயசில் தான் இருக்கும். ஆயாவெல்லாம் இதுலேயும் இளவரசியாக இருந்தால் சரித்திரமே கிடையாது, எந்த நாட்டிலையுமே கிடையாது. 12 வயசு 13 வயசு இளவரசின்னு வாங்க, 14 வயசு ஆச்சுன்னா அது ராணி ஆயிரும், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து இதாயிரும். 45 வயசில் ஒருத்தர் இளவரசியாக தெரியுறாங்கன்னா அப்போ எவ்வளோ இது பாருங்கள், எவ்வளோ ஒரு எப்படின்னா அந்த பொண்ணோட பவர் என்னன்னு பாருங்கள். ஏன்னா இவரோட பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அவங்க 2 பேரோட சிறப்பு, அந்த நட்போட சிறப்பே அதுதான். இன்னும் இளவரசியாக பார்க்க சில வீட்டில் சொல்லுவாங்க குழந்தைன்னுவாங்க, அது பார்த்தா 45 வயசு இருக்கும். ஏன்னா தாய் தந்தைக்கு அது குழந்தை தான், புரியுது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம தூக்கி வளர்த்துருப்போம், வச்சுருப்போம். அது மாதிரி இப்போ சின்ன குழந்தைங்கள இப்போ நம்ம மாமா அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைலாம் தூக்கி நம்மளே வளர்த்துருப்போம். அதுக்கு ஒரு 15 வயசு ஆனால் கூட அது நம்ம குழந்தையாக தான் தெரியும், நம்ம குழந்தை அப்படின்னு, நம்ம வீட்டு குழந்தைன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒருத்தர் இளவரசியாக 20 வருஷமாக ஒருத்தர் நினச்சிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, இதுதான் வந்து அந்த உண்மையான நட்புக்கு. அதுதான் வந்து சங்கீதாவுக்கு பிடிக்கல. ஸோ அந்த ஒரு படத்தில் ஒரு காமெடி கூட வரும், நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு, பார்த்துருப்பீங்க இந்த காமெடி. அந்த மாதிரி வந்து சங்கீதா சொன்னாலும் விஜய் வந்து அதில் அவர் மனம் இதை ஏற்க மறுக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை வெளிப்படையாக இப்போ அந்த கல்யாணத்துக்கு, அதாவது இவங்க 2 பேரும் வர்றதுக்காகவே அந்த கல்யாணம் சினிமா கல்யாணம் மாதிரி ஏற்படுத்துகிற மாதிரி தான் தோணுது. புரியுதா? அவங்க 2 பேருக்காக கல்யாணம் ஏற்பாடு. ஆமாம்மா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா வரணும், ஏதாவது ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு இருப்பாங்க. பண்ணேன். அப்புறம் பெரிய கல்யாணமாக இருக்கணும், சின்ன கல்யாணத்துக்கு நான் போனேன் நல்லா இருக்காதுன்னா சரி, அப்போ பெரிய ப்ரொடியூசர் யாருன்னா ஏவிஎம்மில் எல்லோரும் கல்யாணம் ஆயிடுச்சு, பேரம்பேத்தி எல்லாம் இருக்காங்க. அப்புறம் இப்போ தான் இறப்பு நடந்திருக்கு. அப்புறம் இன்னும் சில கம்பெனி சத்யா மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய ஆகிட்டாங்க, அவங்களாம் இது பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ யாருக்கு கல்யாணம் ஆகலைன்னா ஏஜிஎஸ் வீட்டில் தான் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு. சரி, அந்த கல்யாணத்துக்கு 2-3 நாள் ஏற்பாடு பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்ட்டு பண்ணியிருப்பாங்க. சார், இன்னொரு நியூஸ் பரவலாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து, சங்கீதா அவர்கள் வந்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோ வந்து ரெடியாக இருக்குது. ஆமாம், எடிட்டிங்லாம் முடிஞ்சு பக்காவாக இருக்காது. உண்மையா சார்? வந்து ஆமாம்மா, மனம் திறந்த பேட்டிம்மா, 1/2 hour 40 minutes இருக்குமா ரெடியாக. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே லாஸ்ட் டைமே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, லண்டனில் இருக்கும்போது அவங்களுடைய ரிலேஷனை வச்சு நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்டு, இப்போ இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி, சும்மா ஒரு ஃபோனில் ஒரு வீடியோ பதிவாக எடுத்து கொடுங்கன்னா, அப்புறம் அதுக்கு அவங்க வந்து அப்போது அந்த காலகட்டத்தில் அவங்க அதை தயாராக இல்லை. ஆனால் வந்து காலம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போவே தெரியும் இது வந்து ஏதோ ஒரு முக்கியமான கட்டத்தில் இது வெளியாகும் அப்படின்னு. அவர் கட்சி ஆரம்பித்தார். அடுத்து அந்த கட்சி ஆரம்பித்த டைமில் தான் நான் கேட்டேன், தனியாக இருக்கீங்களா, ஒன்றா தான் இருக்காங்களா, கணவன் மனைவியாக இருக்காங்களா, இல்லை ஒரு பிரிவுக்காக லண்டனில் போய் அந்த பொண்ணு படிக்கிறதுக்காக, சாஷா படிக்கிறதுக்காக இருக்காங்களா அப்படிங்கும்போது, இல்லை அது 2 பேருக்கும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு முடிஞ்சது. சரி, அதை ஒரு பேட்டியாக கொடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா ஒரு பதிவாக சொல்கிறேன்னாங்க, எனக்கு கொடுக்கல. புரியுதா அவங்களுக்கு? அவங்க சொன்னதான் அவங்களோட ரிலேஷன் அங்கே இருக்காங்க, லண்டனில் பேசியிருந்தோம். அப்போவே எனக்கு ஒரு இது இருக்குது, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மனம் திறந்து சங்கீதா பேசுவாப்புல அப்படின்னு. அதே மாதிரி பேசியிருக்காப்புல. அந்த பேட்டி வந்து விரைவில் வரும். அது வந்து வெளிவரத்துக்கு விஜய் தரப்புலேருந்து பல அதுக்கான தடுக்கிறதுக்கான சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒன்றும் பண்ண முடியாது, அதை எப்படி போய் தடுப்பீங்க? இதை வந்து எப்படின்னா, அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், விஜய் தடுக்கணும்னு நினச்சா அப்படி தான் நடக்கும். புரியுதா? அந்த மருதமலை படம்னு நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் இங்கே நிற்பாப்பில், இந்த பொண்ணு வந்து அங்கே விளாண்டுட்ருக்கோம், ஹீரோயின். அந்த காமெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறந்துருப்பீங்க. வடிவேல் இங்கே நிற்கும்போது அந்த பொண்ணு வேகமாக எண்ணெயில் வலிக்கிட்டு வரும்போது வடிவேல் நம்மளை நோக்கி தான் வருதுன்னு சொல்லி கட்டிப்பிடிக்க போவாப்பில். நேராக இப்படி வரும்,
அப்படி போகும்போது அதை அப்படி அடியில் வளைஞ்சு அப்படி சுற்றி போய் அர்ச்சனை கட்டி பிடிச்சி. புரியுதா உங்களுக்கு? இப்போ விஜய் தடுத்தா இப்படி தான் நடக்கும். விஜய் சங்கீதாவோட பேட்டி தடுத்தா அது வளைஞ்சு நெளிஞ்சு போய் கடைசியில் டிவியில் தான் வரும். விஜய் தடுக்க முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணது அது. புரியுதா உங்களுக்கு? அதனால் அந்த பேட்டி வரும், விஜய் விட்டுருவாப்புல. என்ன எத்தனை நாளைக்கு வரும்? விஜயோட ஸ்டைலே வேறு, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, ட்ரம்ப் மாதிரி விஜய். ட்ரம்ப்போட ஃபாலோவர் தான் விஜய். ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா ஒரு நிர்வாண நடிகை. அது அங்கே வந்து சில மாகாணங்கள்லாம் அந்த ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறது, ப்ரொடக்ஷன், பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் இருக்கும். அது நடிகைகள்லாம் இருப்பாங்க, நடிகர்கள் இருப்பாங்க, ரியல் போயிட்டுருக்கும். அதில் ஸ்டாமி டேனியல்ஸ்னு சொல்லி ஒரு டாப் நடிகை. அவங்க வந்து டாப் 5லே வருவாங்க. இப்போ ஸ்டாமி டேனியல்ஸ் 45 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா உளவு பிரிவில் பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. ட்ரம்ப்பை கவுத்தணும் அப்படின்னா ஸ்டாமி டேனியல்ஸோட இந்த ஆளுக்கு தொடர்பு இருக்குது, இதை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணி இவனை அசிங்கப்படுத்தி இந்த அரசியலை விட்டு இவனை ஓட விட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணி வரட்டும், ஜனாதிபதி ஆகிறதுக்கு வருவான்ல, அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணி எல்லாம் எலெக்ஷனில் நிற்க போகிறார். இந்த டைம் எனக்கு திருப்பி எலெக்ஷன் வர போகிறான்னா டாமி டேனியல்ஸ் மேட்ரு இழுத்தோம்னா ஓடிடுவான் ட்ரம்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க. பண்ணி பேப்பரெல்லாம் போட்டு விட்டாங்க. டாமி டேனியல்ஸுக்கும் அது எலெக்ஷன் நிற்க போகிறாருன்னு அறிவிச்சோடனே பேரை கெடுத்து விட்டுறணும், மக்கள் ஓட்டு போடக்கூடாது, இதோட ட்ரம்ப் நாசம், நிர்வாண நடிகையோட தொடர்பா அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி பேப்பரில் போட்டு விட்டேன்னு அடுத்த நாள் பார்த்து சொல்கிறார். ட்ரம்ப் சாதாரண சொன்னது என்னென்னா, இந்த கூமுட்டை பையனுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கான், அவன் எனக்கு 10 வருஷமாக ஃப்ரெண்டுரா, இப்போ போய் இதை போய் பெரிய மேட்டராக சொல்லியிருக்கீங்கன்னா என்ன ஆகும்? சப்பேன்னு போயிடுச்சு. நீங்கள் வருஷக்கணக்காக பிளான் பண்ணி ட்ரம்ப்பை கவுத்துறதுக்கு ஒரு ஆயுதம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்போது டாமி டேனியல்ஸ் எனக்கு ஃப்ரெண்டு தான். எனக்கு தெரியுமே, நீங்கள் என்னமோ ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி தெரியும், நான் இல்லைன்னு சொல்லுவேன்னு நினச்சியா? எனக்கு ஃப்ரெண்டு தான், அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டியா எனக்கு 10 வருஷமாக அப்படின்னோடனே வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டால் ட்ரம்ப் என்ன பண்ணுறாப்புல, கடைசியில் சிக்கினது யார் தெரியுமா? ட்ரம்ப் வக்கீலில் தான் ஜெயிலில் இருக்கான். அப்போ ட்ரம்ப் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் என்ன ஆச்சுன்னா ட்ரம்ப் வந்து என்னென்னா 10 கோடி ரூபா வக்கீலுக்கு அனுப்பியிருக்கான். அந்த மூதேவி என்ன பண்ணியிருக்கான், அப்படியே அடுத்த நிமிஷமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். ட்ரம்ப் வந்து டாமி டேனியல்ஸுக்கு 10 கோடி ரூபா கொடுத்துருக்காப்புல. சரியா? கொடுத்த உடனே என்ன இருக்குது அப்படின்னா, அந்த வக்கீல் என்ன பண்ணியிருக்கான், அது அமௌண்ட் ரிசீவ் ஆன உடனே அவன் அப்படியே ஒரு 15 நிமிஷத்தில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். இப்போ கோர்ட்டில் விசாரணைக்கு வரும்போது அங்கேயும் வந்துருச்சு இந்த மேட்டர். வரும்போது சொன்னார், அவங்க ஃப்ரெண்டு, அவங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு என்கிட்ட யார் அவங்க வக்கீல் சொல்கிறான், எப்படா வந்து இந்த இப்போ மாட்டிட்டீங்கல்ல, இப்போ ட்ரம்ப் அனுப்புன காசு தானே 10 கோடி அப்படின்னு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாப்லன்னா, அப்போ என் வக்கீலுங்க அவனுக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துருக்கேன், அந்த மூதேவியை அந்த அன்னைக்கு 10 கோடி அனுப்புனா அதை போய் அவளுக்கே அனுப்புனான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே அந்த வக்கீல் என்ன சொல்லிட்டான்னா, இல்லை அவங்க எனக்கும் ஃப்ரெண்டு தான், ட்ரம்ப் கொடுத்த காசு கிடையாது, ட்ரம்ப் எனக்கு கொடுத்தாரு, ஆனால் இவங்க வந்து தொழில் தொடங்குறதுக்காக என்கிட்ட கடன் கேட்டிருந்தாங்க, நான் ஒரு 10 கோடி அவங்களுக்கு கொடுத்தேன்ட்டாங்க. அப்போ நீ எதையோ மறைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வக்கீலை தான் பிடிச்சி உள்ளே போட்டாங்களே தவிர ட்ரம்ப்பை ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரம்ப் சொல்லிட்டாப்புல, ஒரு வக்கீல், ஒரு கிளைண்ட்டு, ஒரு ஃபீஸ் கொடுக்குறேன், எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு, ஃபீஸ் அப்பப்போ கொடுத்துருக்காரு நிறையா. அதில் அவன் அந்த மூதேவி அவளுக்கு காசு கொடுத்தான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கேஸ் ஒன்று எவன் கேஸ் போட்டான்னா அவனை பிடிச்சி உள்ளே போடாமல் விட்டாங்களேன்னு அவன் தலைவரிக்க ஓடி போயிட்டான். இதுதான் ட்ரம்ப்போட ஸ்டைல். அந்த ஸ்டைலில் தான் இப்போ விஜய் என்ன தொடர்புக்குன்றீங்க, ஆமாயா இருக்கியா, என்னையா என்ன பிரச்சனை அப்படின்றது தான் அன்றைக்கி வந்தது. திரிஷாவே சொல்லியிருப்பாப்புல, எல்லாம் நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணோன்னா எல்லாருக்கும் அதிர்ச்சி பைத்தியமாக்கணும் எல்லாத்தையும். நம்ம 2 பேருமே ஒன்றாவே போகிறோம், இல்லை ஆமான்னு எதுக்கு சொல்லணும்? 2 பேரும் புது பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி போகிறோம், இன்றைக்கி நமக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி இடையில வர்ற வழியில் ஏதோ ஒரு கோயிலில் போய் ஏதோ பண்ணியிருக்காங்க. யார்? விஜய் த்ரிஷா. ஆமாம், அது ஏதோ பண்ணிட்டு தான் இங்கே கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படியும் சில பேர் அந்த டிரைவர் அந்த கூட வந்தவன்ட்ட சொல்லிட்டு மாதிரி ஒரு தகவல் பரவுது. இடையில ஒரு கோயிலுக்கு நிறுத்த சொன்னாங்க, 2 பேர் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து தான் வண்டியில் ஏறி மாலையோடு வந்தாங்க கையில் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்புறம் அதை காரில் வச்சுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு மனைவி இருக்கும்போது டைவர்ஸ் ஆகாமல் பண்ணக்கூடாதுன்ற ஒரே ஒரு இதாக இருக்குது. டைவர்ஸ் பண்ணிவிட்டு எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம், ஏன் டைவர்ஸ் பண்ணாமல் விஜய் பண்ணாப்புலன்னா அப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி தான் இப்போ நேற்று பண்ணியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு?
அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. சார் இப்போது இதனால் எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்து த்ரிஷா கல்யாணத்துக்கு எலெக்ஷனுக்கு என்னமா சம்மந்தம் இருக்குது? இல்லை இதனால வந்து கட்சிக்கு ஏதாவது த்ரிஷா ஏதாவது வந்து எலெக்ஷன் பாதிப்பு கமிஷனராக இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஹனிமூன் போவாங்க, அந்த வேலை கெட்டு போயிடும், இங்கே எலெக்ஷனில் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். த்ரிஷாவுக்கும் எலெக்ஷனுக்கு சம்மந்தம் கிடையாது, விஜய்க்கும் எலெக்ஷனுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஏன்னா த்ரிஷாவுடைய ஒரு வீடியோவும் இப்போது வைரலாக போயிட்டுருக்கு சார். அதாவது எனக்கு சிஎம் ஆகணுன்ற ஆசை. அது இப்போ நேற்று இல்லையா, அது எப்பயே வைரலாக போயிட்டுருக்கேன். அது இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே அது வைரலாக போயிட்டுருக்கு. அது ஃபுல்லாக வைரலாக தான் போயிருக்கு. அது த்ரிஷாவோட ஆசை தான். அது அதுக்கு என்ன ஆசைப்படக்கூடாதா? த்ரிஷா சிஎம் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாதா? பண்ணலாம். அப்புறம் என்ன, இது ஏன் வைரல் ஆகுது? அந்த பொண்ணு ஆசைப்பட்டிருக்கு, அதுக்கான வழிமுறைகளை அது கைப்பற்றிருக்காங்க. புரியுதாங்க? இது நம்மளுடைய கதைகள்லேயே இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மாம்பழம் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அது. அப்போ வந்து என்னென்னா, உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு வந்து இந்த மாம்பழம் தருவேன்னு சிவன் சொல்லிடுவார். அப்போ முருகன் வந்து லூசுத்தனமாக மயிலை எடுத்து அது மேலே ஏறி உட்காந்து எங்கேயோ போய் சுற்றிட்டு வருவார். இப்போ உள்ள ஈரான், ஈராக்கு, சவுதி பக்கம் எல்லாம் இப்போ அமெரிக்காவெல்லாம் போய், இப்போ உலகம்னா அதுதானே, போய் சுற்றிட்டு வருவார். ஆனால் வந்து பார்த்தா விநாயகர் கையில் வந்த மாம்பழம் இருக்கும். என்னன்னு பார்த்தா அம்மையப்பன் தானே உலகம். அதனால் அவங்க அதை சொத்திட்டு வந்தோடனே டக்குன்னு எவ்வளோ அறிவாளின்னு சொல்லி டக்குன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எலெக்ஷன் நின்று கட்சி ஆரம்பித்து செலவு பண்ணி அதையும் இதையும் பண்ணி நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு, ஒருத்தர் சிஎம் ஆகிறவங்க கூடயே போய் ஜாயிண்ட் அடிச்சிட்டோன்னு வைங்க, அடுத்த சிஎம் நம்ம தானே. புரியுதா இல்லையா அவங்களுக்கு? எதுக்கு செலவு பண்ணணும், வெயில் அலையணும், கூட்டம் போடணும், நம்மளை பார்க்க 4 பேர் வருவான் சாவான், ஒன்று நமக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு கிடையாது. நம்ம அப்படி செல்வாக்கு உள்ள ஒருத்தனோட கூட ஜாயிண்ட் அடிச்சிட்டோன்னு வைங்க, அப்படியே அவனை ஆட்டையை போட்டு அவனை இது பண்ணி நம்ம பாட்டுக்கு வந்துடலாம்ல. அதுதான் அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதே ஸ்டைலில் இப்போ நடக்கிறதுக்கு அந்த இதை பிளான் பண்ணி தான் சின்ன வயசுலேயே அந்த த்ரிஷா வந்து எல்லோரும் ஸ்கூலில் கூட கேட்டிருக்காங்க, நீங்கள் இன்ஜினியர் ஆகுங்களா டாக்டர் ஆகுங்க. அப்போயே த்ரிஷா வந்து 4வது 5வது படிக்கும்போதே சிஎம் ஆகுன்னு தான் சொல்லி, அப்போ சிஎம்னா எனக்கு என்னன்னே தெரியாதுன்றாங்க. ஸ்கூலில் த்ரிஷாவோட கிளாஸ்மேட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அப்போயே இவளுக்கு வந்து சிஎம்னா என்னன்னே தெரியாது, அப்போயே சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. அது அதுக்கான உழைப்பு தான். அதுக்கான ஒரு ட்ராக்கில் போய் கரெக்டாக உட்காந்து நடித்து இப்போ இதாகி அப்புறம் விஜய் கூட பழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நண்பராகி அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆகிட்டார்னா டெப்டி சிஎம் ஆயிடும். அதுதான் இப்போ பிளான். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.